கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அது எப்படி ஆயிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டோனில் எடுத்துக்கிற கூடாது. நடக்கிற எல்லாத்துக்கும் கர்த்தர் தான் காரணம், வேற வழியில் என்ன பண்ண ஸ்தோத்திரம் பண்ணிரு அப்படி சொல்ல வரல. நம்ம வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கும் கர்த்தர் காரணர் அல்ல. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். கொஞ்சம் சரியான மொழிபெயர்ப்பு, எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். ஒருவேளை அந்த சூழ்நிலை விரும்பத்தகாத நிலையாக இருக்கலாம், அது கடினமான சூழ்நிலையாக இருக்கலாம். அதன் மத்தியிலும் கர்த்தர் என்ன செய்யுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆங்கிலத்தில் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் கிவ் தேங்க்ஸ்ன்னு போட்டிருக்கேன். எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணுங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் என்று போட்டிருக்கு. அது எப்படி எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? சில காரியத்தை முதல்ல காண்பிக்கிறேன். அதாவது சில படிகள் இருக்கு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பதில். முதலாவது காரியம் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செஞ்சால் எத்தனை பேர் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீங்க? கரெக்டாக இந்த பணம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கரெக்டாக வந்துருச்சு. வாயில் என்ன வரும்? நிறைய பேருக்கு கண்டிப்பாக என்ன வரும்? ஸ்தோத்திரம் வந்துடும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்றது தாராளமாக வந்துடும். சில பேர் அதையும் சொல்ல மாட்டாங்க, அப்படி ஆளில் இருக்கிறாங்க. அந்த 10 பேர் இயேசுக்கிட்ட வந்தாங்க, குஷ்டரோகிகள் வந்தாங்க இல்லையா. இயேசு எத்தனை பேரை சுகமாக்குனாரு? எல்லாரையும் சுகமாக்குனார். இயேசுக்கிட்ட சுகத்துக்காக போனால் அவர் எல்லாரையும் சுகமாக்குவார். அப்போ 10 பேரை சுகமாக்குனாரு. ஆனால் இயேசுவிடத்தில் நன்றி செலுத்த எத்தனை பேர் திரும்ப வந்தாங்க? ஒருத்தன் தான் வந்தான் பாருங்க. அப்போ இயேசு கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்கே? இப்படி ஆளுகளாக இருக்குது. எப்படி ஆளுங்க? ஆண்டவர் நன்மை செஞ்சு அவர் என்ன செய்யறதில்ல, ஸ்தோத்திரம் பண்ணுறதில்ல. ரொம்ப மோசமான நிலை. ஆண்டவர் நன்மை செஞ்சும் அவரை ஸ்தோத்தரியாமல் இருக்கிறது. அவர் நன்மை செய்யும் போது அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது ஒரு முதலாவது நிலை. கர்த்தர் நன்மை செய்யும் போது அவர் என்ன செய்யணும்? ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒரு நல்ல பொருள் வாங்கினா எத்தனை பேர் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறீங்க? கரெக்டா? நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் கூட சின்ன சின்ன காரியங்கள் கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். பெரிய தேவ மனுஷங்க சின்ன காரியத்துக்கு கர்த்தர் என்ன செய்வாங்க? ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பைக் வாங்கினப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவேன், கார் வாங்கினப்போ ஸ்தோத்திரம் பண்ணுவேன். இல்லை, சின்ன விஷயத்துக்கு என்ன செய்யணும்? கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது அடிப்படை நிலை. கர்த்தர் நன்மை செய்த பிறகு அவரை ஸ்தோத்தரிப்பது என்பது ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அடிப்படை நிலை, ஆரம்ப நிலை. கண்டிப்பாக ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை பார்ப்போம். முதலாவது நிலை அங்க வாசிங்க, உபாகமம் 8:10 வாசிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இனிமேல் சாப்பிட போறது இல்லை, இனிமேல் தேசத்துக்குள்ள போக போறது கிடையாது. ஏற்கனவே என்ன பண்ணிட்ட? அந்த நல்ல தேசத்துக்குள்ள பிரவேசித்துட்ட. அங்க போய் என்ன பண்ற? நல்லா சாப்பிடுற. அப்ப ஆண்டவர் ஒன்று கேட்கிறாரு, ஒன்று பண்ணுப்பா. நீ அங்க போனதுக்கு அப்புறம் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்கு அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இதை செய்யலான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். இன்னைக்கு மதியம் போய் நல்லா சாப்பிட போறோம் இல்லையா? கிறிஸ்துமஸ் வேற வருது, நல்லா சாப்பிடுவோம். ஓகேவா? அப்ப நல்லா சாப்பிட்டாலே என்ன செய்யணும்? கர்த்தரை சத்தமே வர மாட்டேங்குது. நல்லா சாப்பிட்டாலே கர்த்தரை செய்யணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லது, சாப்பிட்டோம், ஸ்தோத்திரம் பண்றோம். ஓகே, இது ஒரு நிலை. அடுத்து போங்க, அங்க எபேசியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தர் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். என்ன போட்டிருக்காங்க? அவர் பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலேன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்படின்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் உங்க பாவத்தை இயேசு சுமந்த போது நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுடைய என்னுடைய பாவத்தையும் சாபத்தையும் வியாதியும் தரித்திரத்தையும் இயேசு சுமந்த போது நம்ம எங்க இருந்தோம்? உலகத்திலே இல்லை, பிறக்கவே இல்லை.
ஆனால் நான் நம்புகிறேன் என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எனக்காக ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார். ஆமேனா? எங்கே வச்சிருக்கிறாரு? உன்னதங்களில் வச்சிருக்கிறாரு. நான் இந்த காண்கிற மண்டலத்தை தவிர காணாத ஒரு மண்டலம் இருக்கிறது. எனக்காக தேவன் அங்கே பிளஸ்ஸிங்க சம்பாதித்து வைத்திருக்கான்னு நான் நம்புகிறேன். இப்படி இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ நிறையா பொண்ணு வந்து பீரோவில் இருக்குது, பணம் வந்து பேங்க்கில் இருக்குது, களஞ்சியத்தில் இருக்குது, பர்ஸில் இருக்குது. சரியா? அப்போ பணம் எங்கே இருக்குது? பர்ஸில் வச்சுருக்கிறோம், பேங்க்கில் வச்சுருக்கிறோம், பீரோவில் வச்சுருக்கிறோம். இப்போ கண்ணால் பார்க்குற முடிய இடத்துல இருக்குது. காணாத லெவல்லையும் பணம் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படி எனக்காக சம்பாதித்து வச்சிருக்காரு. அதை இப்போ என்ன செய்யறனால ஆவிக்கிற மண்டலத்தில் பார்க்க முடியல, ஆனால் இருக்கிறது. இப்போ அது என் வாழ்க்கையில் வரணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒன்று செய்யணும். இதுதான் வந்து அடுத்த நிலை. பவுல் சொல்கிறாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஸ்தோத்திரம் சொன்னால் அவர் ஏற்கனவே எனக்காக ஆசீர்வாதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். இப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணா காணக்கூடாத மண்டலத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் காண்கிற மண்டலத்துக்கு வரும். இன்னும் நடக்காத காரியம் நடக்க போகுது இயேசு நாமத்தினாலே. எப்ப? நான் இன்னும் காணாத போதே அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணும்போது. அப்ப நான் கேட்கிறேன், எத்தனை பேர் நீங்க இன்னும் சில காரியங்களை பார்க்கல, அதற்காக கர்த்தரை எத்தனை பேர் ஸ்தோத்திரிக்க போறீங்க? பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் அதை பார்க்கல, ஆனா எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்குது வார்த்தையிலிருந்து. எனக்காக அவர் சிலுவை அதை சம்பாதித்து வைத்திருக்கான்னு நான் நம்புகிறபடினால நான் வந்து நல்ல வீட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஒரு ஒத்தி வீட்டுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், காருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், வாகனங்களுக்காக பைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன், நல்ல ஆடியோ சிஸ்டத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் நம்புகிறேன் எனக்காக ஆயத்தமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஆனால் இன்னும் கண்ணால் தானே செய்ய முடியல, பார்க்க முடியல. ஆனால் நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அது ரொம்ப சீக்கிரமாக வரப்போகிறது. திரும்ப சொல்கிறேன், ஆண்டவர் சம்பாதித்து வைத்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக பலிதமாவதற்கு ஒரு வழி, காண்பதற்கு முன்பாகவே அதற்காக ஸ்தோத்திரம் செய்வது. டைமை குறைச்சிரும், வேகமாக வந்துடும். இது ரெண்டாவது நிலை. அப்போ நான் கேட்குறேன், எத்தனை பேர் சில நன்மைகளை வாழ்க்கையில் காண்பதற்கு முன்பாக அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறீங்க? இது அடுத்த லெவல். நன்மையை புசித்த பிறகு நன்றி சொல்வதில்லை, நன்மையை பார்க்கறதுக்கு முன்பாகவே நன்றி சொல்வது. இது ஒரு லெவல். சரியா? அங்கே போவோம் அடுத்த காரியத்துக்கு. அங்கே சொல்லுங்க, சங்கீதம் 34 அதிகாரம் 1 வசனம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இதைத்தான் அங்கே பார்த்தோம். எல்லாவற்றிலேயும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதை கரெக்டாக யார் பிடிச்சிருக்கிறா? தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் என்ன செய்வேன்? எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில். இது வேற லெவல். என்ன லெவல் தெரியுமா? வாழ்க்கையில் சூழ்நிலை ரொம்ப எப்படி இருக்குது? கடினமா இருக்குது, ரொம்ப எதிராக இருக்குது, சாதகம் அல்ல பாதகமா இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட இவர் கர்த்தரை துதிக்கிறாரு. சரியா சொன்னா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றாரு. இது இருக்கு ரொம்ப ஹையர் லெவலா இருக்குது. எதுன்னு கேட்டா, கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். பக்கம் சொல்லுங்க, கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இருக்கிறது மேலான நிலை. ஏன்னு சொன்னா நன்மையும் இல்லை, நன்மை வருவதற்கு எந்த சாத்தியமும் இல்லை. இன்னும் சொல்லப்பா இருந்த நன்மையும் என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. நான் ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எந்த ஒரு ஏதுவும் இல்லை. ஆனால் அதன் மத்தியில் நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அது ரொம்ப ஆழமானது. ஏன்னா அதில் நன்மை மையமாக இல்லை, யார் மையமாக இருக்கா? கர்த்தர் மையமாக இருக்கிறார். அவருடைய குணாதிசயம், அவர் யார், அவர் என் மேலே வச்ச அன்பு, என்ன ஆனாலும் நான் அவரை நேசிப்பேன், அவர் இந்த தீமைக்கு இந்த பிரச்சனைக்கு காரணர் அல்ல அப்படின்னு கடினமான சூழ்நிலையில் கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற மனுஷன் நம்புகிறான். அவன் இருதயத்தில் கர்த்தர் மையமாக இருக்கிறார். சில வேலையில் கூட வந்து அதான் நான் சொன்ன மாதிரி முதல் லெவலில் ரொம்ப மோசமான நிலை வந்து நன்மையை வாங்கின பிறகு ஸ்தோத்திரம் பண்ணாமல் இருப்பது. அடுத்தபடியாக நன்மை வந்த பிறகு ஸ்தோத்திரம் பண்ணுவது ஈஸி. ஏன்னா நன்மை என்ன செஞ்சுட்டேன்? பார்த்துட்டேன். நான் கர்த்தர் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணால் நான் கண்ட நன்மைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அடுத்த லெவல் என்னது? இன்னும் நன்மையை பார்க்கல, ஒரு நன்மைக்காக கர்த்தரை செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எதுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன்? இன்னும் காணாத நன்மை வர வேண்டும் என்று ஸ்தோத்தரிக்கிறேன், நன்மைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே எதிராக இருக்கும்போது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது, கடினமாக இருக்கும்போது
இவன் கூட கர்த்தரை இல்லைன்னு சொல்லுகிற சூழ்நிலை இருக்கும்போது நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன். அதில் அந்த மனுஷன் மிக ஆழமாக கர்த்தருடைய குணாதிசயத்தை நம்புகிறான். அப்போ தான் கரெக்டாக பிடிச்சிருக்கான் அந்த மனுஷன் கர்த்தரை. ஏதோ நன்மைக்காக கிடையாது. அந்த நபர் எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். திரும்ப சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், இன்னொன்று வருது, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஏற்கனவே தாவீது வாயில் என்ன இருக்குது? ஸ்தோத்திரம் இருக்குது. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அப்புறம் சொல்கிறான் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அப்போ நான் சொல்லுகிறேன், இருக்கிறதுலே பெரிய துதி எதுன்னு கேட்டால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது. ஸ்தோத்திரம் செய்யாம துதி இல்லை. துதியில கண்டிப்பா என்ன இருக்கு? ஸ்தோத்திரம் இருக்கிறது. சிறந்த விதத்தில் கர்த்தரை துதிக்கணுமா, அவரை ஸ்தோத்திரம் என்ற பாடலில் பாடுறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதுவும் கடினமான சூழ்நிலையில். அங்கே போவோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. சில பேர் வசனத்தை என்ன செய்வாங்க, அதோட முடிச்சிருவாங்க. பார்த்தீங்களா, உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? உபத்திரவம் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அதோட அது முடியல. வசனத்தை முழுசாக நம்பணும். வசனத்தை என்ன செய்யணும்? முழுமையாக வாசிக்கணும், முழுமையாக நம்பணும். இதுவும் சரிதான். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. அதுக்கு அதை மாத்திரம் பிடிச்சிட்டு ஒரே பாடு தான் வாழ்க்கை. வாடகை கட்டுறது கஷ்டம், ஃபீஸ் கட்டுறது கஷ்டம், ஒன்றும் மிஞ்சாது, இந்த வியாதிலாம் வரும், அடிக்கடி பலவீனப்படுவோம், இப்படித்தான் இருக்குன்ற மாதிரி இடத்துக்கு போயிடக்கூடாது. அதை கர்த்தரை வைக்கல. அவர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு சொல்றாரு இல்லையா? சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்கிறோம். ஆனால் அதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா சில உபத்திரவத்தை பிசாசனை செய்யறான், போடுறான். பைபிள் இப்படியே போட்டுருக்கு பாருங்க. வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வந்த உடனே, எதன் நிமித்தம் உபத்திரவம்? சில வேளைகளில் வசனத்தின் நிமித்தமா பிசாசனை செய்யறான். ஓ, இவன் தொடர்ந்து சபைக்கு போறானா, கர்த்தருக்காக ஊழியம் பண்றானா, இவனை எப்படி தடுத்து நிறுத்தலாம், இவன் இந்த பாதையில் போனான்னா பெரிய ஆபத்து, நமக்கு கர்த்தராஜ்யம் கட்டப்பட்டுரும். அப்படி என்ன பண்றான்? ஏதாவது தடையை போடணும்னு பார்க்குறான். வசனத்தின் நிமித்தம், கர்த்தர் வைச்ச திட்டத்தின் நிமித்தம் அப்படி ஒரு உபத்திரத்தை என்ன செய்யறான்? பிசாசு போடுறான். நம்ம எப்படி செட் பண்ணிடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கையே வனாந்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கையே பாடு, உபத்திரம் போயிடக்கூடாது. உபத்திரம் இருக்கு, சரி ஓகே, ஆனால் அதோட முடியல. அடுத்து என்ன போட்டிருக்காங்க வாசிங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, வாசிப்போம், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். வாலிபர் நீங்கள் எங்கேயாவது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வேலைக்கு போகிறீங்கன்னா பெரிய சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக படித்து முடிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டேன், சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னோடனே எல்லாம் சுமூகமாக இருக்காது. சில வேலைகளில் உங்களை தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆட்கள் இருப்பாங்க, வருவாங்க, உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி ஆட்கள் வரலாம். இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? என்னது இப்படி பிரச்சனை வருதுன்னு நினைக்கிறோம். அங்கே கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்காக உதவி செய்யும்படிக்கு. சரியா? பிரச்சனையே எதிர்பார்த்து போகக்கூடாது. கர்த்தர் கூட வர்றாரு. ஆனால் சில பிரச்சனை வரும்போது திகைத்தரக்கூடாது. கர்த்தர் சொல்ல, திகையாதே, நான் உன் தேவன்டார். ஆமென். சில வேளையில் பிரசங்க, விசுவாச பிரசங்க கேட்டு கேட்டு சரியாக புரிஞ்சுக்கலாம். நிறைய பேருக்கு என்ன ஆயிடுச்சு கேட்டிங்கன்னா, சில பிரச்சனை வழியாக போனாலே தகிச்சு போயிடுற மாதிரி ஆயிடுது. இல்லை வரலாம், ஆனால் எதுவும் நம்ம மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். அங்கே போட்டிருக்கு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் சில வேளைகளில் சில கடினமான சூழ்நிலை கடந்து போகிறோம். நினையாத காரியங்களை சந்திக்கிறோம், வருது. அங்கேயே இருக்க மாட்டோம். அங்கே தான் கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அங்கே போகலாம். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பாருங்க, கண்டிப்பாக என்ன பாட்டு பாடியிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், இவர்கள் யூதலாக இருக்கிறதுனால நிச்சயமாக கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, இந்த பாட்டை தான் பாடியிருப்பேன்னு சொல்கிறாங்க. பாருங்க, அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட், கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். அப்போ இப்போ எங்கே இருக்கிறாங்க? வாசிப்போம். அங்கே மேலே போட்டிருக்கு, 22 வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி
அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். இவன் இப்படிப்பட்ட கட்டளை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். கர்த்தர் எப்ப ஸ்தோத்திரம் பண்றாங்க? இவங்க எதுக்காக அடிக்கப்படுறாங்க? இயேசுவை பத்தி பிரசங்கம் பண்ணாங்க. பிரசங்கம் பண்ண சொல்லி அனுப்புனது யாரு? கர்த்தர் தான் அனுப்புனாரு. ஆனா அங்க போனா என்ன செய்யுது? அடி விழுகுது. இது நல்ல அடிதான். அவங்க கேள்வி கேட்கல, உண்மைதான பிரசங்கம் பண்ண வந்தோம், இனி ஊழியம் பண்ண மாட்டேன், நீங்க என்ன காக்கல, நாங்க ஓடி போறோம் அப்படி சொல்லல. அடி வாங்கி ஜனக்கூட்டம் கூடி அடிச்சு வஸ்திரத்தை கிழிச்சு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. இப்போ நம்ம காலையில் நான் வந்து ஆராதிக்க வந்திருக்கிறேன். எப்படி வந்திருக்கிறேன்? பரவாயில்லையா? நல்லா இல்லை போல, தலையாட்ட மாட்டேன்றீங்க, சரியா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அடியை வாங்கி அடித்தா என்ன வரும்? ரத்தம் வரும். சும்மாவும் அடிச்சிருப்பாங்க, வெறி கொண்டு அடிச்சிருப்பானுங்க, கல் எடுத்து எரிஞ்சிருப்பானுங்க. அப்போ காயமாயிருக்கும், ரத்தம் வந்திருக்கும், வஸ்திரமெல்லாம் கிழிஞ்சு போச்சு. கொண்டு போய் உட்காவலரில் இருட்டில் வச்சு கால்களை தொழு மரத்தில் பண்ணிட்டாங்களாம், கட்டி வச்சிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி அவரை துதித்து பாடினார்கள். அதாவது கர்த்தர் என்ன பண்ணாங்க? ஸ்தோத்திரம் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட கடினமான சூழலில் நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? சோர்ந்து போய் தூங்கி இருக்கணும், அவ்வளோ வேதனையாக இருக்குது. கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறாங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியம் நடக்குது. ஒன்று, அந்த சிறைச்சாலை அஸ்திபாரம் என்ன செய்யுது? அசையுது. உடனே கதவெல்லாம் திறக்குது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிட்டு பாருங்க. எப்பயுமே நம்ம கடினமான சூழ்நிலை வழியாக போகும்போது நாம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாத்திரம் விடுதலை கிடையாது, நம்ம சுற்றி இருக்கிற யாருக்கும் விடுதலை உண்டாகிறது. சில பேர்ல நல்லா இருந்தால் கர்த்தரை தேடுறதே கிடையாது. பாருங்க, கொஞ்சம் பிரச்சனை வந்தால் தான் கர்த்தர் ஞாபகம் வருது. என்ன பண்ணுறது? அப்போ இருக்கிற அந்த வாஞ்சையும் அந்த தாகம் ஆண்டவர் மேலே உருக்கமும் அப்படியே, ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நான் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாம் நல்லா ஆன பிறகு எனக்கு என்னான்னு இருக்கிறேன். அப்படி இருக்கிற தவறு. நல்லா இருக்கும் போது கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இன்றைக்கு எத்தனை பேர் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க? பிரைஸ் எல்லாம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம வாயில் என்ன இருக்கணும்? ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னைக்கு நீ கொடுத்த சுகத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னைக்கு நீ கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னைக்கு நான் வாங்கின சம்பளத்துக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே, இன்னைக்கு என் நிலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்போ அற்புதம் நடக்குது. அதுவும் குறிப்பா கடினமான சூழ்நிலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது எனக்கு மாத்திரம் விடுதலை கிடையாது, என்னை சுற்றி இருக்கிற யாவருக்கும் விடுதலை உண்டாகுது. அப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது. நான் சொல்றேன், அப்போ கடினமான சூழ்நிலை கர்த்தரை நாம துதிக்கும் போது ஸ்தோத்திரம் செய்யும் போது அந்த பிரச்சனையின் அஸ்திபாரம் அசையும். ஆமென். கர்த்தர் பூமியை என்ன பண்ண கொடுக்குறாரு? பூமி அதிர்ந்தது. சிறைச்சாலைக்குள்ளான போட்டிருக்க நீயே, அது ஒரு அஸ்திபாரமே அசையும். ஆமென். சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, கட்டுகள் எல்லாம் கலண்டு போயிற்று. அதான் சொல்லுவோம், சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசைந்தது, உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. நீங்க கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்மையா முடிஞ்சிச்சு அந்த சம்பவம். அந்த சிறைச்சாலைக்கு அதிபதி என்ன செய்யப்பட்டான்? ரசிக்கப்பட்டான். அவன் மாத்திரம் கிடையாது, முழு குடும்பமும் ரசிக்கப்பட்டுருச்சு. அன்னைக்கு ஜெயிலில் எல்லா பேரும் என்ன பண்ணிருப்பாங்க? சுவிசேஷத்தை கேட்டிருப்பாங்க. அப்போ நான் சொல்றேன், நம்ம கடினமான சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது அப்போதான் பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. ஆமென். கடினமான சூழ்நிலை இருக்கும்போது தான் நிறைய நன்மை நடக்குது, நிறைய மாற்றம் உண்டாகிறது. ஆமென். அப்போதான் அற்புதமான வார்த்தை கொடுக்குறார் ஆண்டவர். ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அவங்க சொல்றாங்க, கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் நீங்க இயேசு விசுவாசிக்கிறீங்க? நம்பணும். நான் மாத்திரம் கிடையாது, நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம். ஆமென். சில வேளைகளில் நாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய உறவுகளை மறந்துடுறோம். பாருங்கள், சகோதரன் சகோதரிகளை உறவுக்காரர்களை மறந்துடுறோம். அவங்களும் என்ன செய்ய பண்ணணும்? ரட்சிக்கப்படணும். நிறைய வேலையில் ப்ராப்ளம்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ரட்சிப்பை கொடுக்கணும்னு நினைக்கும் போது அது ஒரு பெரிய பிரச்சனை. நீங்கள் எத்தனை பேர் எல்லாம் ரட்சிக்கப்படணும்னு விரும்புகிறீங்க? இங்கே இருக்கிற யாராவது இவன் ரட்சிக்கவே படக்கூடாதுன்னு யாராவது நினைக்கிறீங்களா? கவுண்ட் ஒன் ஸ்டார்ட்ஸ். 1 2 3. என் வாழ்க்கையில் இப்படி யோசிச்சு வச்சிருக்கிறேன் பாஸ்டர், எவனும் ரட்சிக்கப்படலாம், ஆனால் இவன் மாத்திரம் ரட்சிக்கப்படக்கூடாதுன்னு நான் நினச்சி வச்சிருக்கிறேன் பாஸ்டர்.
இவன் கண்டிப்பா எங்க போகணும்? நரகத்துக்கு தான் போகணும். அப்படி யாராவது ரொம்ப வைராக்கியமா இருக்கிறீங்களா? நான் சொல்றேன் 99.99% யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய தீமை செஞ்சிருந்தா கூட இவன் செத்து நரகத்துக்கு போயிடக்கூடாது, அப்படித்தானே நினைப்போம். கரெக்டாக. அப்போ நம்ம நேசிக்கிற நம்முடைய குடும்பத்தார் உறவுகள்லாம் நான் என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும் நம்ம நம்பணும். ஆழமான விஷயம் கவனிங்க, நல்லா கவனிங்க. கவனிங்க வாலிபர்களே, நாம் தேவன்கிட்ட ஆழமாக உறவு கொள்ளும்போது, ஐக்கியம் கொள்ளும்போது, நெருக்கமாக உறவு கொள்ளும்போது, இன்டிமேட்டாக அவர்கிட்ட உறவு வைத்திருக்கும் போது அது நம்முடைய குடும்பத்தாரையும் விடுதலைக்குள்ளே கொண்டு வர போகிறது. ரொம்ப ஆழமான விஷயம் இது. சில வேளை அது இன்னும் நடக்கலை அப்படின்னா அதுக்கு பிரச்சனையே நம்ம தான் காரணம். இன்னும் பெரிய விதத்தை அது நடக்கலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு காரணம் பாருங்க. என்ன நம்ம என்ன செய்யலைன்னா கத்தட்ட ஆழமாக போல. நாம நிச்சயமாக தேவனை வைக்கிற உறவுல ஐக்கியத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்தோம்னா அது கண்டிப்பாக என்ன செய்யும்? நம்ம உறவுகளை பாதிக்கும். அவங்க ரசிக்கப்படுவாங்க இயேசு நாமத்தினால. நான் சொல்கிறேன், இது வரைக்கும் நடக்கலை, கொத்தா ரசிக்கப்படுவாங்க இயேசு நாமத்தினால. ஆமென். குறுநிலைக்கு நடந்த மாதிரி நடக்கும் இயேசு நாமத்தினாலே. நான் வாழ்க்கையில் ரொம்ப கடினமான சூழ்நிலை போய்கிட்டு இருக்கிறேன், ஏன் நிலைமையே கஷ்டமாக இருக்குதுன்றப்ப நான் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அதிலேருந்து வெளியே வரும் பொழுது, விடுதலை உண்டாகும் போது அது எனக்கு மாத்திரமல்ல, என்னை சுற்றி இருக்கிற யாவருக்கும் விடுதலை கொண்டு வருகிறது. இன்னொரு ஆள் இருக்கார், ரொம்ப மோசமான. அவர் வாழ்க்கையில் பார்த்தீங்க, இவங்களாச்சும் பார்த்தீங்கன்னா அடி வாங்குறாங்க, ரத்தம் வருது. இன்னொரு ஆள் ரொம்ப மோசமான சூழ்நிலை. அவர் யார் கேட்டால் யோபு. அவர் என்ன பண்ணுறார்? எல்லாத்தையுமே இழந்து போயிட்டார், பெரிய இழப்பு. அந்த இழப்புக்கு என்ன காரணன்றது அப்புறம் பார்ப்போம், அது வேற பிரசங்கம், சரியா? ஆனால் அவர் என்ன பண்ணார் வாசிங்களேன், அங்கே போங்க. நீங்கள் 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றன் பின் ஒன்றாக யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டார். அதுக்கு காரணம் யோபினுடைய அறியாமை, பிசாசு. இந்த ரெண்டு தான் காரணம். யோபு வாழ்க்கையில் கர்த்தர் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டால், பிசாசை சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும் வேலடிக்கவில்லை. பாதுகாத்தார். முதல்ல பாதுகாவல். அதை செஞ்சது யாரு? சத்தமாக சொல்லுங்க, கர்த்தர். அதுக்கப்புறம் ஒன்று பண்ணார், அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதிச்சு என்ன செஞ்சாலும் பிளஸ் பண்ணார். மூன்றாவது, அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருக வச்சார் கர்த்தர். இதை தான் கர்த்தர் செஞ்சார். இந்த மூன்றை தான் கர்த்தர் செஞ்சார். ஆசீர்வதிச்சாரு, பெருக பண்ணாரு, பாதுகாவல் கொடுத்தார். ஆனால் யோபு எல்லாவற்றையும் இழந்ததுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. அதுக்கு சில அறிவு குறைவு காரணமாக இருக்குது. பிசாசு உள்ள வரதுக்கு இடத்த கொடுத்துட்டாரு, பிரச்சனை நடந்துருச்சு. சரி, ஓகே, இதை விட்டுருவோம். அது வேற கண்ணத்தில் பார்க்கலாம், ரெண்டு கண்ணத்தில் பார்க்கணும். யோபு சம்பவத்தை வச்சு கர்த்தர் இப்படின்னு செய்வார் அப்படின்னு தேரிக்கு போயிடக்கூடாது. அதனால அதை பார்க்குறோம். ஒன்று. இன்னொரு பக்கமும் இருக்குது, இதையும் கொஞ்சம் லைட்டில் பார்க்கணும். என்னன்னு கேட்டால், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் யோபு என்ன செஞ்சாரு, இப்படிப்பட்ட சூழ்நிலையும் என்ன செஞ்சாரு அப்படின்னு பொழுது கொஞ்சம் அது ஆச்சரியமாக தான் இருக்குது. அங்கே வாசிப்போம். யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும். சொல்றது யாரு? எதிரி கிடையாது. யாரு? மனைவி. ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற? இன்னும் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறியா? என்ன செஞ்சிரு? தேவனை தூசித்து ஜீவனை விடும். எவ்வளோ பெரிய வார்த்தை அது. உடனே அவரும் சரிம்மா செஞ்சிருவோன்னு என்ன செய்யல. வாசிங்க அடுத்த வசனத்தை. அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். வாசிப்போம். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். போதும், அவருக்கு இருக்க அறிவு வச்சு சில விஷயத்தை பேசிட்டார். நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோன்னு சொல்லி பேசிட்டாரு. நமக்கு அந்த சம்பவம்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அவர் கர்த்தர் மேலே குற்றம் சொல்கிறாரு. கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார், அவர் இஷ்டத்துக்கு செய்வார், அடிப்பார், அப்புறம் அனுப்பார், கொடுப்பார், அப்புறம் எடுப்பார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் ஒரு வகையில் கர்த்தர் கொடுத்தார் ஸ்தோத்திரம் சொன்னால் பரவாயில்ல, எடுத்ததுக்கு என்ன பண்ணிட்டார்? ஸ்தோத்திரம் போட்டு விட்டார். அங்கே தான் பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கப்படணும். சுற்றி இருக்க ஆள்லாம் சொல்கிறாங்க கர்த்தரை பற்றி தப்பாக சொல்கிறாங்க, தேவன் உன்னை தண்டிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறாரு, கர்த்தரை நம்புறதுல இன்னமும் உத்தமமாக இருக்கிறார். அதான் மனைவி கேட்குறாங்க, பார்த்துட்டாங்க, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னும் என்னத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற? இந்த கர்த்தர் என்ன செய்வார் நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற? இன்னும் உத்தமமாக இருக்கியா? இன்னும் கர்த்தர்ன்றியா? இன்னும் பலியிட போறியா?
இன்னும் காணிக்கை செலுத்துவியா? இன்னும் சபைக்கு போவியா? நீ இன்னும் என்ன இருக்கு உன்கிட்ட? பேசாம தேவனை தூசித்து ஜீவனை விடும் அவர் சொல்லிட்டாரு. இல்லை 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 இல்லை, அவர் அண்டர்ஸ்டாண்ட் படி ஒன்று சொல்றாரு, நன்மை பெற்றோம்ல தீமை பெற வேணாமா அப்படின்னு அப்படி சொல்றாரு. ஆனால் தேவன் என்ன செய்யல, அவர் தூசிக்கல, தேவனை விட்டு விலகலை. அவர் சொல்ற ஒரு இடத்துல யோபு 13:15 போட்டிருக்கு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். நான் கேட்கிறேன், கர்த்தர் கொல்லுவாரா? சத்தமா சொல்லுங்க. கொல்ல மாட்டார். கர்த்தர் கொல்றவரா? கிடையாது. கர்த்தர் கொல்ல மாட்டார். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டில் பெரிய வெளிச்சம். தேவன் தம்முடைய குமாரனை கொடுத்தாரு. நாம் அவருக்கு சத்துருக்களா இருக்கல, பாவிகளா இருக்கையில தமது குமாரனை கொடுத்து நம்ம மீது வைத்த அன்பை விளங்க பண்ணினார். நம்மை அடிக்கல, தமது குமாரன் அடிச்சாரு. நம்மளை காயப்படுத்தல, தமது குமாரனை காயப்படுத்தினார். குமாரன் பண்ண தப்புக்காக கிடையாது, நம்முடைய தப்பிதங்களை அவர் மேல சுமத்தி நம்ம நிமித்தம் அவரை தண்டிச்சாரு. அவர் கொல்றவர் கிடையாது. நம்முடைய சார்பில் இயேசு இள வயதில் ஜீவனை விட்டார். அவர் அதை செய்ய மாட்டார். அவருடைய அறிவின்படி. இன்னொன்று சொல்றாங்க தெரியுமா உங்களுக்கு, யோபு ஆபிரகாம் காலத்துக்கு முன்பாக இருந்தாருன்னு சொல்றாங்க. இவ்வளவு பைபிள் படிச்சு இவ்வளவு பிரசங்கம் கேட்டே நமக்கு என்ன இருக்குது? ரொம்ப சோர்வாயிருது. கர்த்தரை பத்தி கேள்வி கேட்கிறோம். அவர் காலத்தில் பாவம் சர்ச்சை இல்லைங்க. அவர் சொன்னது அப்படி எடுக்க முடியாது. ஆனா ஒரு விஷயத்தை பிடிச்சுக்கிறணும், எல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த ஆள் சொல்றாரு, அந்த மனுஷன் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன். இப்படி வச்சுக்கிடுவோம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் சரி, நான் கர்த்தரை ஆராதிப்பேன். ஆமென். நான் கர்த்தரை தேடுவேன். கர்த்தர் நல்லவர் நம்புவேன். ஆமென். அவர் மேலதான் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்ல முடியும்? ஆமென். இன்னைக்கு நன்மை கிடைக்கல, அதுக்காக நான் கர்த்தர் மேல கர்த்தரை குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறார். எனக்காக சிறந்த ஈவு இயேசுவே கொடுத்துட்டாரு. நான் செத்த மறு நிமிஷத்தில் எங்க போயிடுறேன்? பரலோகத்துக்கு போயிடுறேன். நித்திய ஜீவனுக்கு இலவசமா கொடுத்துட்டாரு. என் பாவங்கள் யாவையும் மன்னிச்சுட்டாரு. ஃப்ரீயா கொடுத்துட்டாரு. எனக்கு ஃப்ரீ. ஆனா இயேசு ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது. ரட்சிப்பு மகத்தான பெரிய ஈவாய் இருக்கிறது. அதவே கொடுத்தவர். இந்த வாழ்க்கையில் நடக்கிற சில சூழ்நிலை நிமித்தமாக நான் கர்த்தரை என்ன செய்ய மாட்டேன்? குறை சொல்ல மாட்டேன். அந்த கடினமான சூழ்நிலையின் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்றீங்க? ஆமென். கர்த்தரத்தை நன்மை பெற்ற நீங்க, ஏற்கனவே நன்மை பெற்ற நீங்க, இன்னமும் பெரிய நன்மை பெறப்போற எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமெனா. இப்படித்தான் நம்ம வசனத்தை மாத்திக்கிறோம். தப்பு கிடையாது, உண்மைதான். கர்த்தரத்தில் நன்மை பெற்ற நாம் வருகிற 2026 இன்னும் பெரிய நன்மை பெற போகிறோம். ஆமென். அப்படிதான் சொல்லணும். அப்ப இவங்க கர்த்தர்ன்ற நபரை பிடிச்சுக்கிறாங்க பாருங்க. நன்மை கிடைச்சா சந்தோஷமா இருப்பேன், நன்மை என்ன வரலன்னா கர்த்தரை தேட மாட்டேன். பாஸ் ஆனா கர்த்தர், பாஸ் ஆகலைன்னா இந்த கர்த்தர் என்ன பெயிலாக்கி விட்டார். வேலை கிடைச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நினைச்ச இடத்துல வேலை கிடைக்கலன்னா எனக்கு கர்த்தர் வேணாம். இல்லை கிடைக்கும் வேலை. எது ஆமென் சொல்றீங்க? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கி நன்மை உண்டா இருக்கும். உங்களுக்கு ஒன்று வேலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அது கிடைக்கலன்னா உடனே கர்த்தரை விட்டுற முடியுமா? நம்பணும். கிடைக்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். கர்த்தர் ரொம்ப முக்கியம். பாருங்க, அங்க போங்க, வாசிப்போம். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17-18 வாசிப்போம். ஆபகுக். அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும், நான் கர்த்தரை தேடி சபைக்கு இனிமேல் வரமாட்டேன். அப்படி போடல. எது நடக்கணுமோ அது என்ன செய்யல, இன்னும் நடக்கல. அத்திமரம் துளிர் விடல, திராட்சை செடி பழம் கொடுக்கல, ஒலிவு மரத்தில் பலன் என்ன வரல, வயல் தானியத்தை விளைவிக்கல, ஆட்டு மந்தைகள்ல ஆடு குட்டி போடல, தொழுவத்தில் மாடு இல்லை, எல்லாம் எம்டியா இருக்குது. எதுலையும் கனியை பார்க்க முடியல. வேற என்ன இருக்கு இதுல? சொல்லுங்க பார்ப்போம். ஏங்க, திராட்சை செடியில் பழம் வந்தால் சந்தோஷம், அத்தி மரம் துளி விட்டால் சந்தோஷம், ஒலிவு மரத்தில் எண்ணெயை எடுத்தால் சந்தோஷம், ஆட்டு மந்தையிலையும் ஆடு இல்லை, மாட்டு தொழுவத்திலையும் மாடு இல்லை, அக்கௌண்ட்லேயும் பணம் இல்லை. என்ன இருக்கு இப்போ சொல்றதுக்கு? இப்போ என்னதான் இருக்கு? எது இருக்கோ இல்லையோ கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அவருக்குள்ளதான் நான் என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்குன்னு போட்டிருக்கு. வாசிப்போம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தர் நேரம் எல்லாமே இருக்குங்க. கண்டிப்பா எது எதெல்லாம் நடக்கல நடக்க வைப்பார் கர்த்தர். ஆமென். அங்க எது எதெல்லாம் நடக்கலன்னு போட்டிருக்குதோ, அத்தி மரம் துளிர் விடும். ஆமென். திராட்சை செடியில் பழம் கண்டிப்பா வரும், ஒலிவு மரத்தில் எண்ணெய் எடுப்போம். ஆமென். அங்க கண்டிப்பா வயல்ல தானியம் விளையும், களஞ்சியம் பூர்ணமா நிரம்பும், ஆட்டு மந்தையில மாட்டு தொழுவத்தில் ஆடு மாடு இருக்கும், பெருகும். அப்படித்தான் நடக்கும். அப்படின்னா
ஆடு இருக்குதா, மாடு இருக்குதா, திராட்சை பழம் இருக்குதா, என்ன இருக்குதான்னு பார்க்கறது கிடையாது. சில கடினமான சூழ்நிலையில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறதுக்கு எந்த ஏதும் இல்லை, எந்த நன்மையும் இல்லை, ஆனால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். எத்தனை பேர் இந்த மாதிரி இந்த சபைக்கு வந்து நன்மையை பெற்றிருக்கிறீங்க? நான் வரும்போது அது நீங்கள் ஆண்டை ஏற்றுக்கொண்ட போது ஆரம்பம் எப்படி இருந்திருக்கும்? ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கும். வரும்போது அப்படித்தான் வந்தேன், ஆனால் எனக்கு என் வாழ்க்கையில் நன்மையை நான் பார்த்துருக்கிறேன். ஆமென். அப்போ எது முக்கியம்னு கேட்டால் கர்த்தர் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், கடினமான சூழ்நிலையில் கூட நான் கர்த்தர் என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் உன்னை நம்புகிறேன். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்புறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கே நடக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன். ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது, ஆனால் உன்னை நம்புகிறேன். யோசிப்பு வாழ்க்கை பார்க்கறதுக்கு முற்றிலும் கஷ்டமாக தெரியுது. குழியில் போட்டாச்சு, அடிமையை வித்தாச்சு, ஜெயிலில் போட்டாச்சு, ஆனால் சகலமும் நன்மைக்கு ஏதோ நடக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன். என்ன பண்ணுறேன் பாருங்க, கடினமான சூழ்நிலையில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, சரியா, எதுவும் நடக்காத போது கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது உன்னை நம்புகிறேன். என் எல்லா சூழ்நிலைக்கு மேலாக கர்த்தர் இருக்கிறாரு, என் எல்லா சூழ்நிலையும் கட்டுப்படுத்துகிறாக தேவன் இருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். என்னுடைய எல்லா சூழ்நிலைக்கும் மேலாக யார் இருக்கா? கர்த்தர் இருக்கிறாரு. சூழ்நிலையை நான் அமிழ்த்திட முடியாது. இன்னொன்று, எல்லா சூழ்நிலையும் அவர் கட்டுப்படுத்த வல்லமையுள்ளவராக இருக்கார் நான் நம்புகிறேன். அந்த கடினமான சூழ்நிலை கூட ஸ்தோத்திரம் பண்ணும்போது அதான் நான் சொல்கிறேன், சொல்லாமல் சொல்கிறேன், கண்டிப்பாக மாற்றுவீர் ஆண்டவரே. யோபுவின் முடிவை நீங்கள் பார்த்தீங்கல்ல, எல்லாம் எப்படி கிடச்சிச்சு? முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை ஆசீர்வதிச்சார், 2 மடங்கு கொடுத்தாரு. கவுண்ட் பண்ணி பாருங்க, ஆடு 500 ஆடு இருந்துச்சுன்னா எத்தனாவா மாறிச்சு? 1000 மாறிச்சு. 7000 இருந்தால் 14000 மாறிச்சு. சில சூழ்நிலைகளில் எனக்கு இதுவே போச்சு, சில பிரியமான இழந்துடுறாங்க பாருங்க. அவங்க கேட்குறாங்க இனிமேல் என்ன இருக்குன்னு நினைக்கிறாங்க பாருங்க. நமக்கு சில விஷயம் தெரியாமல் இருக்கலாம், புலப்படாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நித்தியத்துக்குரியவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் தன் அன்புக்குரியோட இழந்து தனியாக நின்று கொண்டிருக்கலாம். அவங்க வாழ்க்கையும் கர்த்தர் எடுத்து மாற்ற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சிலருடைய திருமண வாழ்க்கையில் பெரிய தோல்வியை பார்த்துருக்கலாம், இனி என்ன இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் அவங்கள சந்தித்து அதை சீர்படுத்த முடியும். இல்லை அது இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாத சூழ்நிலை கூட அவங்க வாழ்க்கையை அவரால் கட்ட முடியும். திரும்ப அந்த சந்தையிலேருந்து கர்த்தரை சார்ந்து வாழுகிற ஆட்கள் எழுப்ப முடியும். ரைஸ்லாம் எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படியே கர்த்தரை விட்டுருக்கிட்டா போச்சு, இது போச்சு, அப்போ எல்லாமே போச்சு. எல்லாமே போகலைங்க, கர்த்தர் இருக்கிறாரு. அதான் யோபு மனைவி சொல்றா, ஆடு போச்சு, மாடு போச்சு, எல்லாம் போச்சு, நீயும் போயிரியான்றா. அவர் எல்லாம் போனாலும் கர்த்தர் இருக்காரு, போக மாட்டேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். வயலில் போட்டிருக்கு, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. யாக்கோபு 5:11. எத்தனை பேர் பொறுமையா இருக்கிறீங்க இன்னைக்கு சூழ்நிலையில்? கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய செயலின் முடிவையும் பார்ப்பீர்கள். அந்த சூழ்நிலை அப்படியே இருக்காது, அதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். இல்லை ரொம்ப 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 ஆழமாக போய்கிட்டு இருக்கு, ரொம்ப மூழ்கடிக்க பார்க்குது, அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாமே அவருக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூழ்நிலை இருக்குது, இங்கே இருக்க எல்லாருக்கும். ஆனால் கடினமான சூழ்நிலையில் நான் கர்த்தரை உண்மையாக தேடினேன், துதிச்சேன், ஸ்தோத்திரம் பண்ணா, நான் நம்புகிறேன் என் சூழ்நிலையை விட கர்த்தர் பெரியவர் என்பதை நான் ஆழமாக நம்புகிறேன். அந்த சூழ்நிலையை அவர் ஆள முடியும் நான் நம்புகிறேன். பக்கத்து சொல்லுங்க, கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது என்ன தெரியுமா செய்கிறோம்? நம்ம ஒன்று பண்ணுறோம், பிசாசை வெட்கப்படுத்துகிறோம். அவன் என்ன பண்ணுறான்? அதான் போட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அவன் அதே வேலையாக தான் இருக்கிறான். எப்படியாவது கர்த்தரை தூசிக்க வைக்கணும். இந்த ஏசுன்னு போன என்ன கிடைச்சிச்சு உனக்கு அப்படின்னு பேச வைக்கணும்னு நினைக்கிறான். இல்லை, அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க, பேச முடியாது. உங்கள் உறவுகள்லாம் எல்லாம் சொல்லுவாங்க, கர்த்தரை தேடி போய் இவன் நல்லா ஆயிட்டான்னு சொல்லுவாங்க எல்லாருமே. ஆமென். அப்படித்தான் நடக்கும். அதான் கர்த்தருடைய செயலின் முடிவு. நான் சொல்கிறேன், இயேசு நாமத்தினால யாரும் உங்களை தூசிக்க முடியாது. நீங்கள் ஆனால் இன்னைக்கு என்ன செய்யாதீங்க, சூழ்நிலை பார்த்து பிசாசு இடம் கொடுக்காதீங்க, கர்த்தரை முழுமையாக நம்புங்க. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நான் சூழ்நிலை கடினமாக இருக்கும்போது கர்த்தரை நம்பி வர்றேன், அவர் வார்த்தையை கேட்குறேன், விசுவாசிக்கிறேன், இதெல்லாம் அந்த வார்த்தையை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது ஒன்று செய்கிறேன். பிசாசு பிரச்சனையை பார்த்து கர்த்தரை முறுமுறுப்பை நினைச்சவன், ஆனால் நான் அந்த வேலையில் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கும் போது நான் ஒன்று செய்கிறேன், பிசாசு உண்டாக்கின அந்த பிரச்சனையிலிருந்து கண்ணை எடுத்து கர்த்தர் மீது கண்களை வைக்கிறேன். என் ஃபோக்கஸ் மாறுது. எப்போ? கடினமான சூழ்நிலை கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் பிரச்சனையை பார்க்கல, எதை பார்க்குறேன்? கர்த்தரை பார்க்குறேன். அந்த ப்ராப்ளத்தை பார்க்கல, அவர் சொன்ன ப்ராமிஸை பார்க்குறேன்.
இந்த ப்ராப்ளத்தை அவர் என்ன செய்வார்? மாற்ற முடியும் என்று அவர் வல்லமையின் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். கண்டிப்பாக மாற்றுவார். பிரச்சனை வரும்போது அதையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் ஒன்று பண்ணுறேன், பிசாசை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் பிரச்சனையின் மத்தியில் கடினமான சூழ்நிலை நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது நான் கர்த்தரை உயர்த்துகிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எப்படி செய்கிறேன்? வயல் போட்டிருக்கு, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை, சத்தமாக சொல்லுங்க, மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50 வருது. ஸ்தோத்திர பலி எல்லாம் சொல்லுங்க. ஸ்தோத்திர பலி. கர்த்தர் நன்மை செஞ்சும் நன்றி சொல்லாதிருப்பது மோசமான நிலை. கர்த்தர் நன்மை செய்த பிறகு நன்றி செலுத்துவது அடிப்படையான நிலை. நன்மை இன்னும் காணாத பொழுதும் காணாத காரியங்களை கூட விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுவது அது ஒரு மேன்மையான நிலை. ஏன்னா நல்லா கவனிங்க, நன்மை என்ன நான் பார்க்கல, ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த ஸ்தோத்திரம் என் விசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கிறது. எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு மிக மேன்மையான நிலை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுது. இந்த நன்மையை பார்க்கல, ஆனால் என்ன பண்ணுறேன்? ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அதை விட ரொம்ப முக்கியம் ஸ்தோத்திர பலி, சாக்ரிஃபைஸ். எப்போ தெரியுமா? ரொம்ப வலிக்கும் போது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது, சூழ்நிலையெல்லாம் இதாக இருக்கும்போது, எல்லாவற்றையும் இழந்த போது, இனி நம்பிக்கையே இல்லை என்ற சூழ்நிலை வரும்போது நான் அப்போ சொல்கிற தேங்க்ஸ் அது அது காணிக்க கிடையாது, அது பலியாக இருக்கிறது, அது சாக்ரிஃபைஸாக இருக்குது. எவ்வளோ பெயினில் அவன் என்ன செய்கிறான்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறான். எத்தனை பேர் ஸ்தோத்திர பலியிட போகிறீங்க? ஆமெனா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், முறுமுறுக்கிறவன் கிடையாது. அதை நம்ம பார்க்குறோம் ஆபிரகாம் வாழ்க்கையில். ரோமர் 4:18 வாசிங்க. உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தொடர்ந்து வாசிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, வாசிப்போம், தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதாவது தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அது ரொம்ப முக்கியம். அப்போ எது இருக்குது ஆதாரமா? நன்மை என்ன பார்க்கல, சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, இனி சாத்தியமே இல்லைன்ற சூழ்நிலை. ஆனால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் மாத்திரம் தான் இருக்குது. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிற என்பதை முழு நிச்சயமாய் நம்பி. அப்போ இங்கே இவங்க நன்றி செலுத்துவது எதை சார்ந்து இருக்குது? அவர் யார் என்பதை பொறுத்து இருக்கிறது. நன்மை வந்துருச்சு, ஸ்தோத்திரம், அது ஈஸி. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் சர்வ வல்லவர், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ அப்படின்னு நம்பி ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். சொன்னபடியே பிள்ளைய பெற்றார்கள். இங்கேயும் பாருங்க, சரீரம் செத்து போனதையும் கற்பம் செத்து போனது என்னாது இருந்தான். அப்போ கண்களை பிரச்சனை மேலே வைக்காம கர்த்தரை வாக்குத்தத்தம், கர்த்தர் என்னார், கர்த்தர் மேலே வச்சார். ஸ்தோத்திரம் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? பிரச்சனை மீது கண்களை எடுத்து கர்த்தர் மீது வைக்கிறோம். நம்முடைய ஃபோக்கஸ் மாறுது. அடுத்தபடியா கடினமான சூழ்நிலை நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது கர்த்தர் என் கூட இருப்பதை நான் அங்கீகரிக்கிறேன். ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். சரியா? தண்ணீரே வராது, அக்னியை பற்றி எரியாதுன்னு செய்யல சொல்லல. அப்படி பார்த்துருந்தா அந்த எபிரேய வாலிபர் இருக்காங்க இல்லையா, தானியல் இருக்கார் இல்லையா, கர்த்தருக்காக தான் தானியல் என்ன செய்யல, ராஜாவுக்கு சமூகத்தில் வைக்கப்பட்ட அந்த போஜனத்தை எடுத்துக்கொள்ளல. அப்படிலாம் உறுதியாக நின்னவர் தான். ஆனால் அவரை ஒரு நாள் என்ன பண்ணாங்க? சிங்கக்கவியில் போட்டாங்க. உடனே என்ன ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றவே இல்லையே, அவன் திட்டம் தீட்டினப்ப தடுத்துருக்கலாமே, சரி சிங்கக்கவியில் போடும்போது தடுத்துருக்கலாமே, சிங்கக்கவி என்ன பண்ணாச்சு? போட்டாச்சு. அப்போ அந்த வேலையிலையும் கர்த்தரை ஸ்தோத்திரம் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அதன் மத்தியிலும் கர்த்தர் இருப்பார் என்பதை நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆமென். சிங்கக்கவியில் போட்டாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க, ஆறுகள் புரண்டுருச்சு, அக்னி மேலே பற்றி எரியுது, சுற்றி சூழ்நிலை அப்படி இருக்குது, அக்னியாக இருக்குது. ஆனால் அப்பையும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் போது நம்ம ஒன்று பண்ணுறோம், கர்த்தர் என் கூட இருக்கார் என்பதை என்ன செய்கிறோம்? அங்கீகரிக்கிறோம். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன். அதுவும் இல்லாமல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது வேதம் சொல்லுது, அவர் இஸ்ரவேல் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீர். அப்போ நான் ஸ்தோத்திரம் பண்ணும்போது என் வாழ்க்கையில் அந்த பகுதிகளில் கர்த்தர் வெளிப்பட நான் என்ன செய்கிறேன்? வழி உண்டாக்குகிறேன். அப்போ அழுகிறதுனாலையோ முறுமுறுக்கிறதுனாலையோ காரியம் மாறாது. கண்டிப்பாக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். பண்ணாதான்
அவர் துதிச்சாதான் அவருடைய பிரசன்னம். இருப்பேன்னு சொன்னார்ல, அவர் வெளிப்படுவார். எப்போ? ஸ்தோத்திரம் பண்ணும்போது. கடினமான சூழ்நிலையில் ஸ்தோத்திரம் பண்ணணுமா, பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், அவர் ஏற்கனவே செய்த நன்மையை எண்ணி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். சங்கீதம் 103 போட்டிருக்கு, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு போட்டிருக்குது. இந்த ஊழியம் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப திகைப்பாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோமே, அப்படியே நினச்சி நின்னா நிற்க வேண்டியதுதான். ஆனால் இதுவரைக்கும் கொண்டு வந்தாரே அப்படின்னு எண்ணி அவர் செய்த நன்மை எண்ணி பார்க்கும்போது நிச்சயம் ஒரு நம்பிக்கை உண்டாகுது, விசுவாசம் உண்டாகுது, இனியும் செய்வார். ஆமென். இது இப்படி நிற்காது, இது கண்டிப்பாக பெருகும், இன்னும் க்ளோரி அடையும். எப்போ வருது? கடினமான சூழ்நிலையில் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது. எப்படி ஸ்தோத்திரம் பண்ணும்போது? ஏற்கனவே செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது. நான் கேட்குறேன் கேள்வி, நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. கடினமான சூழ்நிலை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? சத்தமே வர மாட்டேன், தூங்கிட்டு. திரும்ப கேட்கவா? கடினமான சூழ்நிலை கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? முடியும். முடியும். எப்படி முடியும் கேட்டால், அவர் ஏற்கனவே செய்த நன்மைகளை எண்ணி நான் ஸ்தோத்திரம் செய்ய முடியும். அது நன்றியுள்ள இதயத்தை காட்டுது. பரவாயில்ல, இவன் ஆள் மாறல, சூழ்நிலை மாறினவனே ஆண்டவர் எங்கே இருக்கிறீங்க, எங்கே போயிட்டீங்கன்னு கேட்கல. கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறது தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அங்கே போங்க, 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் முதல் சில வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, 3 ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரதமாக வர்றாங்க, யூதா ஜனங்களுக்கு விரதமாக வர்றாங்க. நமக்கு எதாவது பிரச்சனை நம்ம யார்கிட்ட போவோம்? ராஜா கிட்ட போவாங்க அந்த காலத்தில். இப்போ ராஜா கதியே ஒரு மாதிரியா இருக்கு, அவரே அழுகிறாரு. மக்கள்லாம் பார்த்துருப்பாங்க, யோ நீ ஏன் பிரச்சனை தீப்பேன்னு வந்தா நீ ஏன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, ஓ நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கியா அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா அவரே சொல்றாரு, போய் ஜெபத்தை பார்த்தீங்கன்னா சரியாக ஜெபிக்கிறாரு, வார்த்தை சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆனால் ஒரு நிலைமையை சொல்றாரு, நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒரு ராஜா எப்படி சொன்னால் யாராவது என்னத்தை பண்ணுறது? நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஒன்று செய்கிறேன், ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. தெரியல, பெரிய பிரச்சனை, முற்றுகை போட்டாங்க, 3 ராஜாக்கள் வந்துட்டாங்க. பழைய காலத்திலலாம் எதிரிகள் வந்தாங்கன்னு என்ன செய்வாங்க? பட்டணத்தை அழிச்சு போட்டு பிள்ளைகள் கூட பார்க்க மாட்டான், கொண்டு போட்டுருவான், அடிமையாக தூக்கிட்டு போயிடுவான். அப்படிப்பட்ட வேதனை நடக்கும் பாருங்க, பொருளெல்லாம் கொண்டு போயிடுவான். அப்படிப்பட்ட விஷயம் நடக்க போகுது, என்ன செய்யறதுன்னு தெரியல என்றார் அவர். ஆனால் ஒன்று செய்யறாரு, அது மேலே கண்ணை பதிக்காம எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்குன்னு சொன்னவனே ஒரு வார்த்தை வருது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது அப்படின்னு வார்த்தை வந்துருச்சு. இது என்னைக்குமே ஒரு வாழ்க்கைக்கு பொதுவான நல்ல வார்த்தை பாருங்க. எப்பயுமே யுத்தம் நம்முடையது கிடையாது. ஆமேன். நமக்காக யுத்தம் பண்ணுகிற நம்முடைய தேவனாய் கர்த்தர் தான் ஆமேன் போட்டிருக்கு பைபிள்ல. நிச்சயமா நமக்காக கர்த்தர் தான் யுத்தம் பண்ணி ஆகணும், பண்ணுவார். சரி, யுத்தம் அவர் பண்றேன்ட்டார், இப்போ நான் என்ன பண்றது? சில வேளைகளில் பிள்ளைகள் தூரமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு காரியம் பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி பண்ணணும்? நம்ம இங்க இருப்போம், நம்ம சரீரம், ஆனால் அவர் ஆவிகளின் பிதாவா இருக்கிறார். ஆமேன். நாம் இங்க ஜெபிச்சா அங்க காரியம் மாறுது. ஆமேன். அங்க தயவு உண்டாக்க முடியும். நம்மளால எல்லாம் செஞ்சிட முடியாது. தாய் தகப்பன் தான், நம்ம கொஞ்சம் நாலேஜ் இருக்குதான், ஞானமானவங்க தான், படிச்சிருக்கோம் தான், சரிதான். ஆனால் இருந்தாலும் எல்லா வேலையும் நம்மளால் எல்லாத்தையும் செய்ய முடியாது, கர்த்தர் செய்வார். ஆமேன். யுத்தம் அவர் பண்றேன்ட்டார், இப்போ நான் என்னங்க பண்றது? போட்டிருக்கு, வாசிங்க. ஒன்று தான் செய்யணும். 19, கோகாத்தியரின் புத்திரிலும் கோராயிரின் புத்திரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை மகா சத்தத்தோடே கம்பீரமாய் துதித்தார்கள். 21, பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்கள் முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். ஒண்ணுதான் செய்ய முடியும், துதிக்க முடியும். நிறைய பாட்டு பாடலாம். குறிப்பா அங்க போட்டிருக்கு, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இல்ல சரியான மொழிபெயர்ப்பு, கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடுறாங்களாம். பாட்டுல என்ன இருக்குது? கர்த்தருக்கு நன்றி இருக்குது. ஏன்? அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்னைக்கு செஞ்சவர் இன்னைக்கும் செய்வார் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்றாங்க. அது ஸ்தோத்திர பாட்டு. வெற்றியே இன்னும் பார்க்கல, அது கடினமான சூழ்நிலை. தேவன் ஜெயம் கொடுத்தாரா? அற்புதமா ஜெயம் கொடுத்தார். அந்த மரண பள்ளத்தாக்க ஆசீர்வாதத்தின் பள்ளத்தாக்க மாற்றி போட்டார். 3 நாட்களாக கொள்ளையடிச்சாங்கன்னு பார்க்குறோம் பைபிளில். 3 எதிரிகளும் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். இவங்க கர்த்தரை நோக்கி துதிக்கும் போது, பாட்டு பாடும்போது, ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த பிரச்சனை அதுவாகவே மடிஞ்சு போயிடுச்சு. இவங்க பாட்டு சமாதானமாக இருந்தாங்க, பிரச்சனை அதுவாக வந்துச்சு, அதுவாக போயிடுச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது. சரி, அப்போ நான் கேட்குறேன்,
ஒன்றுமே செய்ய முடியாது என் வாழ்க்கையில், என்ன செய்யறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். படிக்கிறவங்கெல்லாம் இப்போவே வேலைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வசனத்தை சொல்லி அதன்படி எனக்கு வேலையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென். சீக்கிரமாக வரும். நீங்கள் படித்து முடிக்கிறதுக்குள்ளே வேலை வந்துடும் இயேசு நாமத்தினால. கடைசி வசனம் பிலிப்பியர் 4:6-7. கடினமான சூழ்நிலையும் ஸ்தோத்திரிங்கன்னா சும்மா இருக்க மாதிரி செய்யணும், நல்லா இருந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அது ரொம்ப நல்லது. இங்கே வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். போதும். முதல்ல ஒரு பிரச்சனை வெளியே வர்றதுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? புத்தி கெட்டாத தேவ சமாதானத்தை கொடுக்குறார். இன்னைக்கு நிறைய வியாதி எதனால் வருது தெரியுமா? வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனையினால் உண்டாகிற கவலை, அதனால உண்டாகிற அழுத்தம், இருதயத்தில் உண்டாகிற அழுத்தம், அதுதான் எல்லா வியாதிக்கும் காரணமாக இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, பிரச்சனையாக இருக்குது, முதல்ல என்ன பண்ணுறேன், நீ கவலைப்படாத, உன்னுடைய புத்திக்கு எட்டாது, இன்னும் பிரச்சனை மாறல, ஆனால் உன் புத்திக்கே உன் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் தாண்டி ஒரு சமாதானத்தை நான் தருவேன். அம்மை அப்படி இருந்தால் முடியே நரைக்காது, முடியே கொட்டாது, வயசே ஆகாது. ஆமேன். சரியா? என்ன பிரச்சனை நெருக்க வந்தாலும். ஆனால் சில பேருக்கு வாழ்க்கையில் உலகத்தில் கத்தரை பிடிக்கலன்னா பிரச்சனை வந்தால் கவலை, கண்ணீர், துக்கம், மனபாரம், நெஞ்சு வலிக்குது, சுகவீனமாகிறது, பலவீனம் அடைஞ்சிருது. ஆனால் நமக்கு கத்தர் இருக்கிறார். பிரச்சனை வராதுன்னு சொல்லல, வரலாம். நமக்கு யார் இருக்கா? கத்தர் இருக்கிறாரு. இருக்கிற ரொம்ப சிறந்த ஜெபம் எதுன்னு கேட்டால், பிரச்சனையின் மத்தியில் தான் நீ ஜெபிக்கிற, என்ன பிரச்சனை என்ன செய்யல, மாறல, ஆனால் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். எதோட கூடிய ஜெபம்? கண்ணீர் விட்டா கத்தர் கேட்பாரா? கேட்பார். சரியா? கண்ணீர் விட்டா மாத்திரம் கேட்க மாட்டார். கண்ணீரையும் காண்கிற தேவன். ஆகாருக்கு யாருமே இல்லை, அந்த பிள்ளையின் அழுகின சத்தத்தை கேட்ட தேவன். சரியா? அதனால இப்போ நான் என்ன செய்ய போறேன்? டெய்லி அழ போறேன். நான் ஜெபத்துக்கு வந்தாலே ஒரே அழுக தான், எப்படியாவது அழுது தீர்த்துற போறேன். அது தப்பு. வாழ்க்கையில் சில சூழ்நிலையில் அழுக வருது, தானா வருது. அதுக்கு சொல்யூஷனுக்காக எங்கேயோ போகாமல் கத்தட்ட வந்து அழுதம்னா நான் சொல்றேன், கத்தர் இன்வால்வ் ஆகுறாமே. அந்த அழுக ஓகே. நான் அழுதா கத்தர் கேட்பாருன்னு நினச்சிட்டு வேணுக்கே போய் இந்த ட்ராமா பண்ணுறது பார்த்தீங்களா, அது ஒர்க் அவுட் ஆகாது. எசேக்கியா மறிக்க போகிறாருன்னு வந்துருச்சு. அப்போ அவர் சில காரியங்கள்லாம் எண்ணி பார்த்து என்ன செய்ய கண்ணீர் விடுறாரு. அப்போ கத்தர் உருக்கமாக சொல்கிறார், இதோ உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், சாகிற உனக்கு 15 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்றார். சரியா? அதனால் தேவன் மனதுருகிறவர். அன்னாள் பிள்ளை இல்லாமல் இருந்தா மனதில் ஒரே வருத்தம், துக்கம், அதில் போய் ஜெபம் பண்ணுறா. ஒரு பிள்ளை கொடுத்தீங்கன்னா உன் கொடுப்பேன் ஆண்டவரே அப்படின்றா. சமாதானத்தோட போ, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. ஆமென். ஆண்டவர் ஒரு மாதிரி இறுக்கமானவர் கிடையாது, நம்ம அறிந்த தேவன். நீங்கள் சில நேரம் அழுதுட்டு போகும்போது அல்லது ரொம்ப சோர்வாக போகும்போது உடனே கத்தர் வார்த்தை கொண்டு பேச எத்தனை பேர் சொல்கிறீங்க? சரியா? அது எப்படி வரும் தெரியாது. ஆட்டோ மூலமாக வரும், லாரி மூலமாக வரும், காரு மூலமாக வரும், வாட்ஸ்அப் மூலமாக வரும், நான் ஏதாவது பிக்சர் அனுப்புவேன், எப்படியா வரும். அதெல்லாம் யார் செய்கிறா? கத்தர் தான் பேசுகிறார். நேற்று பாருங்கள், அப்படி பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப சோர்வாக போகும்போது ஒரு கார் ஃபாஸ்ட்டாக என்னை முந்திக்கிட்டு போய் நிற்கிது. பயப்படாதே, நான் இயேசு உன்னோடு இருக்கிறேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பான்ட்டு காமிச்சிட்டு கார் வேகமாக போயிடுச்சு. அதனால் ஆண்டவர் நம்ம புரிஞ்சு வச்சுருக்காரு. ஆனால் கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஸ்தோத்திரத்தோடே கூடி ஜெபம். கடினமான சூழ்நிலை என்ன செய்யும்? ஸ்தோத்திரத்தோடே கூடி ஜெபத்தை பண்ணும்போது நான் சொன்ன இந்த காரியங்கள்லாம் பார்க்குறோம். இன்னும் நன்மையை பார்க்கல, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் கூட இருக்கிறாரு, கர்த்தர் ஆளுகை செய்கிறவர், கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார், எல்லாவற்றையும் நன்மைக்கு திருப்புவார். அற்புதமாக சூழ்நிலை மாறும் இயேசு நாமத்தினால. இங்கே அத்தனை பேர் சூழ்நிலையை மாறிச்சு. தாவீது அழுதுகிட்டே போகிறாரு, செருப்பு கூட இல்லை ராஜாவுக்கு, முக்காடிட்டு போகிறாரு, அழுதுகிட்டே போகிறாரு. தன் சொந்த மகனால் துரத்தப்படுறாரு. போகும்போது சொல்றாரு, தலை குனிந்த சூழ்நிலை, ஆனாலும் கர்த்தாவை நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்தவருமாக இருக்கிறோம். அப்படி செய்யும்போது நான் சொல்கிறேன், கண்டிப்பாக மகிமையாக தான் முடியும். எந்த கடினமான சூழ்நிலையும் உங்களுக்கு சாதாரணமாக முடிய போகிறது இயேசு நாமத்தால். உங்களுக்கு நன்மையாக முடியும் இயேசு நாமத்தால். அந்த சூழ்நிலை நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள் இயேசு நாமத்தினால. அந்த அஸ்திபாரம், அந்த அந்த பிரச்சனை அஸ்திபாரமே நொறுங்கும் இயேசு நாமத்தினால. உடனே கதவு திறக்கும். ஆமேன், ஆமேன். கட்டுகள்லாம் கலண்டு போக இயேசு நாமத்தினாலே.
பெரிய ரட்சிப்பு விடுதலை உண்டாகும் இயேசு நாமத்தினால. அப்படிதான் நடக்கும். இந்த வசனத்தை சொன்ன பவுல் எங்க இருந்தார் தெரியுமா? கடினமான சூழ்நிலை இருந்தார். இந்த வசனத்தை எழுதும்போது அவர் எங்க இருந்தார்? சிறைச்சாலைக்குள்ள இருந்தார். அப்போ அவர் சொல்லும்போது நம்ம எவ்வளோ அதிகமாக செய்யணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்.